இன்றைய தேவ வார்த்தை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இருள் சூழ்ந்த வழியில் இதயம் தள்ளாடும் வேளையில் கண்ணுக்கு தெரியாத கரம் ஒன்று முன் செல்கிறது. தனிமையின் வாரத்தில் தவிக்கும் மக்களுக்காய் சர்வ வல்லவரின் வாக்குறுதி துணையாய் வருகிறது. பாதைகள் முள்ளாய் பாறையாய் தடுமாறும் பொழுதினில் குண்டும் குழியுமான வாழ்க்கை பயணம் சலிக்கும் வேளையில் நேர்வழியின்றி தவிக்கும் நிழல் சூழ்ந்த தருணத்தில் நம்பிக்கை நாயகனின் நித்திய குரல் ஒலிக்கிறது. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று. மாறிப்போன உறவுகள், மனமுடைந்த கனவுகள், முடங்கி போன முயற்சிகள், முடிவில்லா கண்ணீர் துளிகள், சவால்கள் 1000 சூழ்ந்தாலும் மனம் தளராதே நீ. அவர் உனக்கு முன்னே சென்று வழியை செம்மை செய்வார். நேர்வழி இல்லாத எதையும் நேர்த்தியாய் மாற்றிடுவார். நம்பிக்கை கொள், நல்வாழ்வு உனக்காக காத்திருக்கிறது. முன் பாதை முடங்கினாலும் முழங்கால்கள் நடுங்கினாலும் இயேசு முன்னே நடப்பார். உனது பயம் மறைந்திடும். பாறை போல் தடுமாறும் வழி பரிசுத்தர் கையில் நேராகும். இருள் நிழல் சூழ்ந்தாலும் கூட ஒளி உன்னை வழி நடத்தும். நீ நிமிர்ந்து நட, நம்பிக்கையோடு. நேர்பாதை உருவாகும். அவர் சொன்னால் போதும், கோணலானவை செவ்வையாகும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.